அக்னி நட்சத்திரம் தொடங்கிருச்சு. மக்களே, வெளியில செல்றவங்க இத மட்டும் செஞ்சிராதீங்க. சாதாரணமாவே வெயில் பயங்கரமா இருக்கும். இப்போ அக்னி நட்சத்திரம் வேற ஆரம்பிச்சிருச்சு, சொல்லவே வேண்டாம். இயற்கை அழிஞ்சா இதாங்க நிலைமை. வெயில்னால நம்ம உடம்புல பல விளைவுகள் வரும். முடி கொட்டும், கொப்பளம் கிளம்பும். சூடான உடம்பு இருக்கிறவங்களுக்கு இன்னும் உடம்பு சூடாயிரும். அதே போல யூரின் போறதுலயும் பல பிரச்சனைகள் வந்துரும். இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வராம தடுக்கணும்னா இயற்கையாவே நம்ம தயார்படுத்திக்கணும். இல்லைன்னா மருத்துவமனைக்கு போக வேண்டிய நிலைமை ஏற்பட்டுரும். அதிகமா வெயில்ல வேலை பார்க்கறவங்க, வண்டி வாகனத்துல போறவங்க, இவங்களுக்கு எல்லாம் கண்டிப்பா உடம்ப குளிர்ச்சியா வச்சுக்க ஏதாவது செஞ்சே ஆகணும். இதுக்கு நம்ம பெருசா எல்லாம் செலவு பண்ண வேண்டியது இல்ல. இயற்கையா அந்தந்த சீசன்ல கிடைக்கிறத சாப்பிட்டாலே போதும். நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய பதனி, நுங்கு, இளநீர் இதையெல்லாம் தினந்தோறுமே எடுத்துக்கலாம். வெள்ளரிக்காய், ஆப்பிள், சாத்துக்குடி, சப்போட்டா, திராட்சை இதுல ஏதாவது ஒண்ணு தினந்தோறுமே எடுத்துக்கங்க. வெயிலுக்கு நம்ம உடம்புல இருக்கிற நீர்ச்சத்து எல்லாம் வெளியேறிடும். இயற்கையா விளையக்கூடியது, அதுவும் விலை மலிவாவே கிடைக்கக்கூடியதா தான் உணவா எடுத்துக்கொள்ள போறோம். நார்மலா தண்ணீர் குடிக்கிறீங்களா, அதோட சப்ஜா விதைய சேர்த்துக்கோங்க. கொஞ்சமா வெட்டி வேற கூட சேர்த்துக்கோங்க. இப்படி தண்ணி குடிச்சீங்கன்னா நம்ம உடம்பு இன்னுமே குளிர்ச்சியா நல்லா இருக்கும். அதே போல தயிர் சாப்பிடுறவங்களுக்கு தயிரா எடுத்துக்கிறதுக்கு பதிலா தயிரை மோரா அடிச்சு குடிங்க. ஹீட் உடம்பா இருக்கிறவங்க அப்பப்ப வெந்தயமும் சாப்பிடலாம். அதாவது வெந்தய களி, வெந்தய கஞ்சியும் செஞ்சு சாப்பிடலாம். அக்னி நட்சத்திரம் ஆரம்பிச்சதால காலை 11 மணில இருந்தே 3:30 மணி வரைக்கும் வெளியில போக கூடாதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. பெற்றோர்கள் குழந்தைகளை கண்டிப்பா வெயில்ல விளையாட அனுமதிக்காதீங்க. குறிப்பா குழந்தைகளுக்கு செயற்கை குளிர்பானங்கள் வாங்கி கொடுக்கறத முற்றிலுமா தவிர்த்துருங்க. இல்லைனா விளைவுகள் ரொம்பவே பயங்கரமா இருக்குமா. அதே போல முதியவர்களும் குழந்தைகளும் வெயில்ல போறத முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கோங்க. அப்படியே போனா கூட 11 மணிக்கு முன்னாடி போயிட்டு வந்துருங்க. வெயில்ல போறப்ப குடை இல்ல அப்படின்னா தலையில தொப்பி ஏதாவது போட்டுட்டு போங்க. தாகம் எடுக்கல அப்படின்னா கூட கண்டிப்பா தண்ணீர் அருந்திக்கிட்டே தான் இருக்கணும். வியர்வை அதிகமா வந்து நம்ம உடம்புல இருக்கிற சத்துக்கள் எல்லாம் வெளியேறிடும். இதுக்கு ORS அப்படின்னு சொல்லக்கூடிய சின்ன பொடி பாக்கெட் ஒண்ணு மருந்து கடைகள்ல இருக்கும். இது என்னவோ பொடின்னு நினைச்சுக்காதீங்க, இது ஒரு எலக்ட்ரோலைட் பொடி தான். இந்த பாக்கெட்டை வாங்கி 1 லிட்டர் தண்ணியில கலந்து குடிச்சிட்டு வந்தா நம்ம உடம்புக்கு தேவையான சக்தி கிடைக்கும். இதைய சின்ன குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே குடிக்கலாம். அடிக்கிற வெயில்ல நம்ம உடம்ப நாம தான் பத்திரமா பாத்துக்கணும். எங்களுக்கு மழையிலையும் சரி வெயிலையும் சரி நல்லா வியாபாரம் ஓடும். எங்கள் எல்லையில் வந்து ஒரே ரேட்டு தான், 20, 25, 30. வெயில் டயத்தில் மட்டும் 40 ரூபா. நல்லா வியாபாரம் ஓடும். 5 வருஷமாக நான் போட்டிருக்கேன் இந்த இடத்துல. நல்லா பிக்கப் ஆகும். இந்த 1 வருஷமாக எள்நி சர்பத்துன்னு கேட்கவும் எள்நி சர்பத்து கடையும் சேர்த்தே போட்டிருக்கோம். அதுவும் ரன்னிங்கில் நல்லா போய்கிட்டு இருக்கு. எள்நி குடிக்கிறதுனால உடம்புக்கு எல்லாத்துக்குமே நல்லது தான்ப்பா. கல்லடப்புல இருந்து நம்ம சூடு, உடம்பு சூடு, வயிற்று புண்ணு, இளநி வழுக்க, அந்த தேங்காய் இதெல்லாம் சாப்பிட்டோம்னா உள்ள இருக்க வயிற்றுல இருக்க புண்ணெல்லாம் ஆறும். நல்லா வெறும் தண்ணியாக சாப்பிட்டா சூடை நல்லா தணிக்கும். தேங்காய் பூவும் வச்சு விற்கிறோம். தேங்காய் பூவும் உடம்புக்கு எல்லாத்துக்குமே நல்லது. அது ஒரு நம்ம இளநி தண்ணி வழுக்க எல்லாம் சேர்த்து தான் தேங்காய் பூவாக வர்றது. அந்த பூவும் சாப்பிட்டாலும் நல்லது தான் உடம்புக்கு. அதுவும் சேர்த்து தான் வச்சு விற்கிறோம். நாங்கள் எல்லாமே உடம்புக்கு நல்லதாகிறதாத்தையும் வச்சு விற்கிறோம்.